சாலையோர கொடி கம்பங்களை அகற்ற உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது. தேசிய நெடுஞ்சாலைகள், மாநில நெடுஞ்சாலைகள் மற்றும் சாலையோரங்களில் உள்ள கொடி கம்பங்களை அகற்றுமாறு உயர்நீதிமன்ற கிளை உத்தரவு பிறப்பித்திருக்கின்றது. தொடர்பான முழு விவரங்களை இந்த செய்தியாளர் ரஃபீக் ராஜா வழங்க கேட்கலாம். ரஃபீக் ராஜா, இது தொடர்பான முழு விவரங்கள். நிச்சயமாக மதுரையைச் சேர்ந்த அம்மாவாசை என்பவர் உயர்நீதிமன்ற மதுரை கிளையில் ஒரு மேல்முறையீடு வழக்கு தாக்கல் செய்திருந்தார். குறிப்பாக இந்த வழக்கு என்பது கடந்த மாதம் அதிமுக பிரமுகர்கள் மதுரை மாநகராட்சி பகுதிகளில் அதிமுக கொடிக்கம்பங்கள் கொடிக்கம்பங்கள் நடுவதற்கு அனுமதி கோரி மனு தாக்கல் செய்திருந்தனர். இந்த வழக்கை விசாரணை செய்த தனி நீதிபதி இளந்தெரியன் சாலை ஓரங்கள், அதாவது தேசிய நெடுஞ்சாலைகள், மாநில நெடுஞ்சாலைகள் மற்றும் ஊராட்சி பகுதிகளில் கொடி கம்பங்கள் வைக்கக்கூடாது, அது மக்களை அச்சுறுத்தும் வகையில் உள்ளது, விபத்துகளை ஏற்படுத்துகிறது. எனவே ஏப்ரல் மாதத்திற்குள் இந்த கொடி கம்பங்களை தமிழக அரசு முற்றிலும் அகற்ற வேண்டும். அகற்றாத பட்சத்தில் அந்த அரசியல் கட்சி பிரமுகரிடம் அகற்றி அதனை வசூல் செய்து கொள்ளலாம் என்று உத்தரவு பிறப்பித்திருந்தனர். இந்த உத்தரவை எதிர்த்து தான் தற்போது வழக்கு தாக்கல் செய்யப்பட்டது. குறிப்பாக இந்த மனுதாரர் அரசியல் கட்சி கொடிக்கம்பங்கள் ஊன்றுவது ஜனநாயக கடமை, தங்கள் கட்சிகளை வெளிப்படுத்தும் மக்கள் மத்தியில் கொண்டு செல்வதற்காக இந்த கொடிக்கம்பங்கள் ஊன்றப்படுகிறது. எனவே தனி நீதிபதியின் உத்தரவு என்பது தவறானது, அதை ரத்து செய்து கொடிமரங்கள் ஊன்றுவதற்கு அனுமதி வேண்டும் என்றுதான் மனு தாக்கல் செய்திருந்தார். இந்த மனுதான் சற்று முன்பாக நீதிபதி நிஷா பானு, ஸ்ரீமதி ஆகியோர் அடங்கிய அமர்வில் விசாரணைக்கு வந்திருந்தது. மனுதாரர் தரப்பில் இதைதான் வலியுறுத்தப்பட்டது. சுதந்திரத்திற்கு முன்பு இருந்தே குச்சிக்கொடி கம்பங்கள் ஊன்றப்படுகிறது, எனவே அனுமதி வேண்டும் என்று வாதிட்டனர். அப்போது அரசு தரப்பில் கூடுதல் தலைமை குற்றவியல் வழக்கறிஞர் ஹசன் முகமது ஜின்னா ஆஜராகி அரசியல் கட்சியினுடைய ஜனநாயக கடமையாக இந்த கொடிமரங்கள் பார்க்கப்படுகிறது, எங்கோ ஒரு விபத்து நடக்குது என்பதற்காக முற்றிலும் தடை செய்வது ஏற்கத்தக்கது அல்ல. எனவே தமிழக வரலாற்றை பொறுத்தவரை சேர சோழ பாண்டிய காலங்களிலிருந்து கொடிமரங்கள் உள்ளது. அது மட்டுமல்லாமல் கொடிகாத்த குமரன் என்ற மிகப்பெரிய ஒரு வரலாறும் உள்ளது. இதையெல்லாம் எடுத்துக்காட்டி தங்கள் கொடிமரங்கள் ஊண்டுவதற்கும் கட்சி கொடிகள் கட்டுவதற்கும் அனுமதி வேண்டும் என வாதிட்டார். ஆனால் நீதிபதி அதனை முற்றிலும் ஏற்க மறுத்துவிட்டார். குறிப்பாக சாலைகள் என்பது தடையற்ற போக்குவரத்து இருக்க வேண்டும், பொதுமக்கள் பாதுகாப்பு உறுதி செய்யப்பட வேண்டும், தேசிய நெடுஞ்சாலைகளில் எங்குமே கொடிமரங்கள் இருக்கக்கூடாது. ஜனநாயக கடமை என்பது அரசியல் கட்சியினர் அந்தந்த அலுவலகங்களில் பிளக்ஸ் பேனர்கள், கொடிமரங்கள், கட்சி கொடிகள் கட்டிக் கொள்ளுங்கள், ஒருபோதும் நாங்கள் இதற்கு ஏற்றுக்கொள்ள மாட்டோம். தனி நீதிபதி பிறப்பித்த உத்தரவு என்பது மிக சரியானது. எனவே தனி நீதிபதி உத்தரவின்படி கட்சி கொடி மரங்கள், அந்த பிளக்ஸ் போனர்கள் எல்லாம் குறிப்பிட்ட காலத்திற்குள் அகற்ற வேண்டும். இந்த மனு தள்ளுபடி செய்யப்படுகிறது, தனி நீதிபதியின் உத்தரவு உறுதி செய்யப்படுகிறது என ஒரு தீர்ப்பை வழங்கி தற்போது இந்த வழக்கை முடித்து வைத்துள்ளனர். உங்கள் விரிவான தகவல்களுக்கு நன்றி ரஃபீக் ராஜா.